Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, இன்னைக்கு சாட்டர்டே 2/7/2022. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுடைய மார்னிங் அப்டேட்டுக்கு உங்களுடைய ரொம்ப பெரிய சப்போர்ட் இருக்குது. தேங்க்யூ ஃபார் தட். அதே மாதிரி நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஹெல்ப்பிங் தேவைப்படுது. ஸோ மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்டிங் தொடர்ந்து கொடுத்துருவாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்னிங்லேருந்து என்னுடைய வெபினார் என்கொயரிக்காக நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க. அதில் முக்கால்வாசி பேர் என்னென்னா, என்னுடைய முக்கியமான சேவிங் நான் பண்ணியிருந்தேன், பணம் சேவிங் பண்ணி வச்சுருந்தேன், என்னுடைய இவ்வளோ வருஷத்து பணம் சேவிங் பண்ணி வச்சுருக்கேன், 5 lakhs சேவ் பண்ணியிருக்கேன், 50 lakhs சேவ் பண்ணியிருக்கேன், 10 lakhs, 1 CR, 2 CR, அதாவது அவங்கவுங்க லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ரொம்பவும் மனம் உடங்கி, அதாவது ரொம்ப மனம் உடஞ்சி பேசினவங்க நிறைய பேர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குது. ஓகே, எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு, பூவா தலையாக 2 பக்கம். அதே மாதிரி வாழ்க்கையில் 2 பக்கம் இருக்குது, எல்லாமே 2 பக்கம். இந்த ஸ்டாக் மார்க்கெட்லேயும் 2 பக்கம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு வராங்களா தெரியாத வராங்களா தெரியல, வந்துட்டாங்க. இப்போ என்ன அவங்க கேட்க வராங்க அப்படின்னா, சார் என்னோடய லாஸ் எல்லாம் ரிக்கவர் பண்ணணும், நான் உங்கள் வெபினாரில் ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டேன்னா என்னுடைய லாஸ் எல்லாம் நான் ரிக்கவர் பண்ண முடியுமா? அதாவது என்கிட்ட இருந்த முழு பணமும் போயிடுச்சு, நான் சேர்த்து வச்ச எல்லா பணமும் நான் மார்க்கெட்டில் விட்டுட்டேன். இப்போ என்னால் அந்த லாஸ் எல்லாம் ரிக்கவர் பண்ண முடியுமா? அதில் முக்கியமாக ஒரு 3-4 பேர் கேட்டிருந்தாங்க, சார் நான் அது எப்படியாச்சும் நான் அந்த பணத்தை ரிக்கவர் பண்ணிவிட்டு அந்த ஷேர் மார்க்கெட் பக்கமே நான் வரமாட்டேன், என்னுடைய பணத்தை எனக்கு வந்துட்டால் போதும், நான் ரிக்கவரி என்ன சொல்கிறது, என் பணம் என்கிட்ட வந்துட்டால் போதும், இன்னொரு பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் இந்த பக்கம். ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொன்னது அதுதான். நீங்கள் என் வெபினாரில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்கள்கிட்ட ஒரு மாயையான ஒரு வேர்டை யூஸ் பண்ணி, தாராளமாக உங்கள் பணம்லாம் ரிக்கவர் பண்ணிடலாம், நீங்கள் வாங்க என்கிட்ட வெபினார் சேர்ந்துக்குங்க, எல்லாம் ரிக்கவர் பண்ணிடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் அப்படி சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். வெபினார், செமினார் அப்படின்னா எஜுகேஷன், மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது, நாலேஜ். இது லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறது எமோஷ்னல். அது என்ன சொல்கிறது, அவங்களுடைய வாழ்க்கை முக்கியமான காரணம் மேபி ஹாஸ்பிட்டல் செலவுக்காக வச்சுருக்கலாம், வேறு படிப்பு, பசங்க படிப்புக்காக வச்சுருக்கலாம், எவ்வளோ முக்கியமான பணமாக இருக்கலாம். அது நான் இந்த வெபினாரை கற்றுக்கிட்டா அந்த பணத்தை நான் ரிக்கவர் பண்ணிடலாம் அப்படின்லாம் கிடையாது. போன பணம் போனது தான், ரிக்கவர் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஒருத்தருடைய பணம் ₹1 இருக்குதுன்னா இன்னொருக்கிட்ட ₹1 மாறுது, கை மாறுது. ஒருத்தர் பணம் இன்னொருத்தர்கிட்ட கை மாறுது. ஓகே, இதுதான் ரியாலிட்டி. இங்கே நடக்குது என்ன, ஒருத்தர் பணம் இங்கே இன்னொருத்தருக்கு கை மாறுது. அதை புரிஞ்சிக்கணும். ஒருத்தர் பணம் இன்னொருத்தர்கிட்ட கை மாறுது. ஸ்டாக் மார்க்கெட்லனா எந்த பணம் உங்களுக்கு வருது? இப்போ மேபி உங்களுக்கு புதுசாக வரவங்க பார்க்கலாம், இந்த இதில் சார்ட்லாம் கேண்டில்லாம் போதான், இது மாதிரி மேலே போனால் வாங்கிக்கலாம், கீழே போனால் வருதானா, அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வாங்கினா இந்த மாதிரி விற்றா லாபம் வருதுன்னு நினச்சிருக்காங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தர் இங்கே இந்த நடவடிக்கை நடக்குது, இதனால தான் உங்களுக்கு லாப நஷ்டம் சார்ட் கேண்டில் மூலிமா காமிக்குது, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ கேண்டில்ஸு, டிவி நியூஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது எல்லாம் கோடு சூட் போட்டு பேசுகிறாங்க, ஒரு செயல் நடக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே சொல்லுவாங்க, இது மாதிரி வரப்போகுது, இது மாதிரி போகுது, ஒரு வியூகம் வகுப்பாங்க. தவிர அவங்க சொல்கிற மாதிரிலாம் நடக்கிறது கிடையாது. புரிஞ்சுக்குங்க. லாஸ் ரிக்கவர் அப்படின்றது சாத்தியம் இல்லாத ஒன்று. நீங்கள் கற்றுக்கிட்டு ப்ரொஃபஷ்னலாக ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா, கற்றுக்கிறது மேலே, லேர்னிங் மேலே ஃபோக்கஸ் கொடுங்க. நல்லா ஸ்ட்ராங்காக
முழுசாக உங்களுடைய ஒதுக்கிங்க. கற்றுக்கணும், நான் கற்றுக்கிறவரெலாம் ட்ரேடிங் பண்ண மாட்டேன், எனக்கு ஃபுல் நாலேஜ் வேணும். எனக்கு நாலேஜுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு டாக்டருக்கு படிக்கிறீங்க அப்படின்னா டாக்டருக்கு 5-6 வருஷத்துக்கு என்ன செலவாகுதோ அது செலவு நீங்கள் பண்ணி தான் ஆகணும். எனக்கு டாக்டர் படித்தா என்ன பணம் வரும்ன்றத ப்ரீ பிளான் பண்ணாதீங்க. எனக்கு டாக்டர் படித்தா நான் இவ்வளோ சம்பாதிக்க முடியும். டாக்டர் தொழிலை நேசிங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம், அந்த தொழிலை அந்த படிக்கிறத நேசிங்க. ஃபஸ்ட்டு தொழிலை நேசிக்கிறது, அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டடியை நேசிங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லாஸ் அப்படின்றது வந்து ஒரு பார்ட், ப்ராஃபிட் அப்படின்றது வந்து ஒரு பார்ட். அதை நான் சொன்னேன், நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குன்னு சொன்னீங்களா. இதில் வந்து லாஸ் அப்படின்ற ஒரு பார்ட்டை வந்து யாரும் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, அது விரும்ப மாட்டேன்றாங்க. இந்த ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு பகுதியை மட்டும் விரும்புகிறாங்க. அப்போ என்னன்னா, ரெண்டும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணால் தான் வந்து இதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். இந்த லாஸ் ஃபேஸை வந்து யார் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நிலச்சி நின்று ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த 5% தான் வந்து அதில் வந்து தேர்ந்தெடுக்க பண்ணுறாங்க. மிச்சம் 95% வந்து அவங்க எல்லாம் ஃபோக்கஸ் வந்து ப்ராஃபிட் மேலேயே வர்றதுனால அவங்க லாஸை ஹேண்டில் பண்ண தெரியல. அதாவது அந்த லாஸ் தான் எப்படி வரும், ஸ்டாப் லாஸ் மூலிமா எந்த மாதிரி ஸ்டாப் லாஸை அவங்க எடுத்துக்கணும் அப்படின்ற விஷயம் தெரியல. மார்க்கெட்டில் தப்பு பண்ணிட்டாங்க, ஏற்கனவே போயிடுச்சு, லாஸ் போயிடுச்சு, அந்த லாஸை திரும்ப கொண்டு வருமானா வராது. ஸோ என்ன பண்ணலாம் நீங்கள் அப்படின்னா, ஒன்று உங்களால் சர்வைவல் பண்ண முடிஞ்சால் ஸ்டாக் மார்க்கெட்டில் நின்று சர்வைவல் பண்ணுங்கள். இல்லை சார், எனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் சரியில்லை, இப்போ நான் நிலவரம் சரியில்லை, ஆல்ரெடி நிறைய லாஸ் பண்ணிகிட்டு இருக்கணும் ஸ்டாக் மார்க்கெட்டில், இனிமேல் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ரிகவர் பண்ணுன்ற எண்ணத்தோடு நீங்கள் இருந்தால் விட்டுட்டு வேறு வேலையை பார்க்கலாம். நிறைய வேலைங்க இருக்குது, உங்களுடைய குடும்பத்தை மனசில் நினச்சிக்கோங்க, நிறைய வேலை இருக்குது, வேறு வேலையை பார்க்கலாம். இல்லை சார், நான் இப்போ வந்து ஓரளவுக்கு சமாளிச்சிட்டேன், எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் முழுசாக நான் கற்றுக்கணுன்ற ஃபோக்கஸில் இருக்கிறேன் அப்படின்றவங்க மட்டும் உள்ளே வந்து மார்க்கெட்டில் நில்லுங்க. ஃபஸ்ட்டு சர்வைவல். இப்போ 1 வருஷம் 2 வருஷம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள், 6 மாதம் பாருங்கள், 3 மாதம் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். தப்பு பண்ணிட்டீங்க, ஆனால் வராது பணம். அது ஓப்பன் தெளிவாக சொல்லிட்டுன்னு, ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்கள் லாஸ் ஆக பணம் திரும்ப வரப்போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் புதுசாக சம்பாதிக்கலாம். நல்லா கவனிச்சிங்க. நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ 3000 ரூபாயோ நீங்கள் இங்கே ஸ்லோ மூமெண்டம் உங்களுக்கு சின்ன கேபிட்டல்லேருந்து தொடங்கி அந்த கேபிட்டலில் க்ரோத் பண்ணுறது எப்படின்றது நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு மூலயமா நீங்கள் வேணுமா தான் நீங்கள் வந்து வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆகலாம். ஆனால் எனக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட் கேபிட்டல் போயிடுச்சு, என்னுடைய வாழ்க்கையில் சேர்த்து வச்ச சொத்து எல்லாம் பணங்க எல்லாம் போயிடுச்சு, அந்த பணம் நான் ரிகவர் பண்ணணும்னா அந்த மாதிரி மைண்ட் செட்டில் நீங்கள் ட்ரேடிங் உள்ளே வந்து பண்ணிட்டுருக்கீங்கன்னா தயவு செஞ்சு யாரெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்களோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் எனக்கு பணம் வேணும், எனக்கு இவ்வளோ பணம் வேணும், ஒரு நாளைக்கு 5000 வேணும், ஒரு நாளைக்கு 10000 வேணும், எனக்கு இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது, அந்த மாதிரி எண்ணத்தோடு யாரெல்லாம் வரீங்களோ அவங்களாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட வெளியே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறது உங்களுக்கு மனசுக்கு வலிச்சதுன்னா டிஸ்லைக்கும் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எனக்கு லைக் பண்ணணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து ஒரு வேர்டில் தேன் தடவியோ ஸ்வீட்டாகவோ பேச முடியாது. இது ரியாலிட்டி, இது பெயினாக தான் இருக்கும் நான் சொல்கிறது, வேறு வழி கிடையாது. என்ன வெபினார் ஸ்டூடெண்ட்க்கு அதான் சொல்கிறேன், நீங்கள் சேரிங் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு கற்றுக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, உங்களுடைய நாலேஜ் கெயின் பண்ணி ஒரு நாள் ஒரு கேண்டில் இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம், இங்கே ஸ்டாப் லாஸ் வரலாம், நம்ம இந்த இடத்துல வந்து இவ்வளோ தூரம் ப்ரைஸ் மூவ் ஆகும் அப்படின்ற விஷயத்தை கற்றுக்கிறது தான் வந்து வெபினார். ஓகேங்களா, இது தவிர்த்து இதுக்குள்ளவே நிறைய விஷயம் இருக்குது. இந்த வெபினார் சொல்லி கொடுத்தா அதோட இல்லை, அதுக்கப்புறம் எமோஷனல் இருக்கும், நம்ம லைவ் ட்ரேடிங் பண்ண சொல்லும், அதுக்கப்புறம் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸ் கிட்ட 1500 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டை போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா. அதுக்கப்புறம் டெலிகிராம் சேனல் கூட இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அப்புறம் வெபினாரில் ஜாயின் பண்ணணும், உண்மையிலே லேர்னிங்கில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு விருப்பம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இல்லை இந்த வீடியோ எண்டிங்லேயே வரும், ப்ளேலிஸ்ட்டில் கூட கொடுத்துருக்கேன் பாருங்கள், வெபினார் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். பிடிச்சிருந்தா வெபினார் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை சார், இப்போ என்னால் கற்றுக்கிற ஸ்டேஜில் இல்லை அப்படின்னா ஓகே குட், நீங்கள் என்னுடைய ரெகுலராக யூடியூப் வீடியோஸ் கூட ரெகுலராக பார்த்துட்டு வாங்க, அதே கூட நிறைய நாலேஜ் கொடுத்துருக்கேன். வெபினார்னா என்ன, ஜஸ்ட் உங்களுக்கு பேக் சப்போர்ட் இருக்கும், உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிங் இருக்கும், இல்லை எஜுகேஷன் சம்மந்த லேர்னிங் பர்பஸ்க்காக உங்களுக்கு சப்போர்ட்டிங் இருக்கும் லைவ் மார்க்கெட்டில் அதுவும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.